சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்மை அவர் விதமான இந்த சத்தியத்திற்குள்ளான காரியத்தை அறிந்து அதற்குரிய ஞானத்திலே வளருவதற்கு தேவன் நம்முடைய கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இந்த நாளிலும் நம்ம விசேஷ விதமா சுவிசேஷத்தின் காரியங்களை நாம் எப்படி மற்றவர்களிடத்தில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை மையப்படுத்தின ஒரு பாடத்தையே இன்னைக்கு நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த கூடுகையில் நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளுக்கான பாடத்துக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அல்லது புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கிறிஸ்துவுக்குள்ளான அந்த புதிய சிருஷ்டியினுடைய வாய்ப்பு கிறிஸ்து மரித்து உயிர்த்து சென்றதிலிருந்து தான் அந்த ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்கு முதலாவது புதிய சிருஷ்டியாக வந்தவர் நம்முடைய ஆண்டவர் தான். அவர் ஆதியிலே முதற் படைப்பாக படைக்கப்பட்டவர். கொலேசியர் 1:15 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் 1:15. கொலேசியர் 1:15 அவர் அதிதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும். அவர் அப்படின்னா அதற்கு முன்பாக குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்த வசனம் தான் வருது. அவர் பார்க்கக்கூடாத தேவனுடைய பார்க்கக்கூடிய தன்மையில் உள்ளவரும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ படைப்புக்கும் முதல் ஆனவர். எல்லா படைப்பிலே அவர் தான் முதலாவது படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆதியிலே படைக்கப்பட்டு ஆதியிலே அவர் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன், பிதாவினாலே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஆதியிலே நான் அபிஷேகம் செய்யப்பட்டேன் அப்படின்லாம் தன்னை குறித்து நீதிமொழிகள் 8 படிக்கிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தல் 3:14 கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:14 லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு படைப்புல என்னவா இருக்கிறார் இவர்? தேவனுடைய படைப்புல இவர் நம்முடைய ஆண்டவர் என்னவா இருக்கிறாருங்க? ஆதி. ஆதினா முதன்மையான, முதலாவது படைப்பு. சரிங்களா? பிதாவாகிய தேவன் வேற யாரையுமே அவர் நேரடியா படைக்கல. ஒருத்தர் மட்டும்தான் படைச்சார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. சரிங்களா? அதனாலதான் மல்கியா 2:15 கூட அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்ப அவருக்குள்ளாக பிதாவினுடைய நேரடி படைப்பா இருக்கக்கூடிய அவருக்குள்ளாக தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். அப்ப அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியின் தலைதான் கிறிஸ்து. அந்த ஆதியிலே படைக்கப்பட்ட அந்த வார்த்தை அவர் மாமிசத்தில் வெளிப்பட்ட பொழுதுதான் அந்த மாமிச ஜீவியத்துல அவர் புதிய சிருஷ்டியாக கரு உருவாகி புதிய சிருஷ்டிக்குரிய விஷயத்துல அவர் மாமிசத்தில் மனிதனாக மரித்து நம்முடைய ஆண்டவர் ஆவியில் உயிர்த்தெழுந்தார். அப்ப அந்த ஆவியில அவர் எழுந்து போனார் இல்லையா? அதுதான் என்னன்னு பாக்குறோம்னா ஆவியில் பிறத்தல், ஆவியில் மறுபடியும் பிறத்தல். இதுதான் நம்ம கடந்த கூடுகைகள்லாம் இந்த பிறவி அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா ஒரு மனிதனா பிறந்தாதான் ஒரு 4 பிறவியை தாண்ட முடியும். அதுதான் ஆவியில் பிறக்கிறது. முதலாவது மனுஷனாக மனுஷியாக பிறக்கணும். அவர்கள் அதுக்கப்புறம் சத்திய வசனத்தினால் அதை கேட்டு அதற்குள்ளாக கரு உருவாகணும். அதான் ஜெனிப்பிக்கப்படணும். சரிங்களா? கரு உருவாகணும். அப்ப அதுல பிறக்கணும். வசனத்துக்குள்ளாக நாம் நம்முடைய பழைய சிந்தைகள், பழைய எண்ணங்கள் அதையெல்லாம் மனம் திரும்பி பழைய மனதை விட்டு புதிய மனதோடு நாம் மனம் திரும்பக்கூடிய அந்த மனது எப்ப வரும்னா இந்த சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது. அதான் அது 2வது பிறவி. இது இந்த பிறவிக்குள்ள வந்தாதான் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னே நம்ம பார்க்க முடியும். இதை யோவான் 3:3 படிக்கிறோம். தொடர்ந்து நாம் நீரினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான். நீர் என்றால் லிட்டரலாவே தண்ணீருக்குள்ளாக நாம் மாமிசத்தில் மரித்து ஆவிக்குள்ளாக நாம் புதிய ஜீவனோடு பிறக்கணும் அப்படிங்கிறத ரோமர் 6
2-3-4 வசனத்துல அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோமையானால் அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம். அந்த பிழைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் புதிய ஜீவனோடு வர்றோம்னு 4வது வசனம் சொல்லும். படிங்க. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப புதிய ஜீவனோடு எந்திரிச்சு வர்றதுதான் அந்த புதிய ஜீவன் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானத்துக்கு கிறிஸ்துவுமே ஒப்பு கொடுக்கிறார். தேவ நீதிக்கு அங்கே தண்ணீரிலிருந்து அவர் எழுந்து வர்றது கூட அங்கே அது ஒரு பிறப்பாக இருக்கு. அதே நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரக்கூடிய நாமும் அவரை போலவே நம்மளும் என்ன பண்ணணும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட புதிய ஜீவனோடு எழுந்து வரணும். அப்படிங்கிறது அந்த ஞானஸ்தானம் என்ற தண்ணீரினால் பிறக்கணும். அது மட்டும் தண்ணீரினால் பிறப்பது என்றால் அந்த ஞானஸ்தானத்தை மட்டும் குறிக்க போகுமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம்? நிச்சயமாக அப்படி அல்ல. அதை தான் நம்ம எபேசியர்ல படிக்கும் போது 5:26 பாருங்க, தண்ணீர் முழுக்கினால் திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கு. அப்ப அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம தண்ணீருக்குள்ள போறோம். அந்த தண்ணீரே என்னவா இருக்குன்னா திருவசனமா இருக்கு. அந்த தண்ணீர் தான் நம்மளை தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னா, தண்ணீராகி இந்த வசனம் என்ன பண்ணுதுங்க, தொடர்ந்து நம்மளை சுத்திகரிக்கிறது. அதை யோவான் 17:17 கூட உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய வசனமே. அப்ப அந்த தண்ணீருங்கிறது ஒவ்வொரு வசனத்தையும் கேட்க கேட்க இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறதுங்கிறது இல்லை. அதை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன மாதிரி நடக்கணும். இந்த மாமிசத்தை கட்டுப்படுத்தணும். தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தி முழு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டாந்து தேவ நீதியை நிறைவேற்றுதான் தண்ணீரில் பிறத்தல். அது தொடர்ந்து எதுவரையும் நம்ம இதுக்குள்ளேயே வளர்ந்து வரணும்னா இந்த தண்ணீருங்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய வசனம், அதே நேரத்துல அவருடைய வசனம்ங்கிறது அப்பமாகவும் இருக்கு, போஜனமாகவும் இருக்கு. அதை சாப்பிடதான் நம்மளுக்கு தெம்பு வரும். அப்போ குழந்தைகளா இருக்கிறத சொல்லல, ஆவிக்குரிய ரீதியில வாலிபத்தன்மையில முழு தெய்வீக பிரமாணங்களையும் நீதியையும் கற்றுக்கொண்டு அதன்படி நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிந்து அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம் புது சிருஷ்டி முழுவதும் நமக்குள்ளாக, நல்லா கவனிங்க, நமக்குள்ளாக கரு உருவாயிரும். அந்த புது சிருஷ்டி நமக்குள்ளாக கரு உருவானது எங்க உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா யாக்கோப்பு 1:18. நாம் மனுஷியாக பிறந்திருக்கிறோம். எப்ப இந்த புது சிருஷ்டி நமக்குள்ளாக கரு உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிங்க. நாம் தலைச்சன் பிள்ளைகள், முதலாம் உயிர்த்தெழுதல், பரலோகத்துக்குரிய அவருடைய மனவாட்டிய வகுப்பினராய், அல்லது அந்த புது சிருஷ்டிங்கிறத இதுவரையும் தேவன் படைக்காத ஒரு படைப்பு, அது கிறிஸ்துவுக்குள்ளாக படைக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அப்படிப்பட்ட அந்த புது சிருஷ்டிங்கிறது கனம், மகிமை, சாகாமை. இது யாருக்கு அவர் நிரந்தரமா நித்தியத்திற்கும் வைத்திருக்கிறார்னா, என்றென்றைக்கும் ஆதியில இல்ல, அனாதியாய், ஆரம்பத்துக்கெல்லாம் முன்னாடில இருந்து முடிவுக்கெல்லாம் இன்னும் முடிவில்லா அப்படிங்கிறதுக்கும், ஆரம்பத்துல அனாதினா ஆரம்பத்துக்கெல்லாம் முன்னாடி எதுவுமே ஆரம்பமே இல்லாத அந்த தன்மையிலும் அவர் அனாதியாய் நம்முடைய பிதாவாகிய தேவன் கனம், மகிமை, சாகாமையில இருக்கிறார். அவர் ஒருவர் தான் இதுவரை சாவுக்கே போகாதவர், ஒருவராய் சாகாமை உள்ளவர். சரிங்களா? அப்ப அந்த ஒருவராய் சாகாமை உள்ள அந்த தன்மை இருக்குல்லே, திவ்ய தன்மை. இதை நம்ம 2 பேர்ல கூட படிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன், 1:3. சரிங்களா? இறைத்தன்மை, திருவிவிலியத்துல சூப்பரான அந்த ஒரு வார்த்தை. அந்த தன்மைக்கு ஆண்டவர் யாசுவா மெசியா மனுஷனாக பிதாவினுடைய வலது பாரசத்துல வீற்றிருக்கிறார். ஒருவேளை இவர் தான் அவர் என்ன இருக்கணும், இவர் போய் அந்த சீட்ல அவரே உட்கார்ற மாதிரி இருந்திருக்கணும். பிதாதான் குமாரன். ஆனா அவர் என்ன பண்றாரு, வலது பாரசத்துல உட்கார்றாரு. அப்ப நம்மளுக்கு எங்க சீட் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்குதான் சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படிங்க. வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அடுத்த வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து, அவரோடு கூட எங்க உட்கார்ந்துருக்காருங்க, வலது பாரசத்துல. அந்த வலதுங்கிற இந்த இடத்துல இல்ல, இன்னொரு சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம் அமர்ந்தது போல. அதே போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில்
அப்ப அவர் அமர்ந்து இருக்கிற அதே சிங்காசனத்தினுள்ள ஒரு கணவன் மனைவினாக்க இங்கிட்டு பிதா, நடுவுல கிறிஸ்துவுக்கு பக்கத்துல உள்ள இந்த அவருடைய வலது பாரம் தான் என்ன இருக்குது, காலியா இருக்கு. இங்க ஆல்ரெடி பிதா இருக்கிறார், இங்க கிறிஸ்து இருக்கார். அடுத்தது யாரு இடம் காலியா இருக்கு, அவருடைய மனவாட்டி இருக்கு. அதனாலதான் வலது கரம்னாலே யாருன்னு சொல்லக்கூடாது, வலது காலை எடுத்து வச்சுலாம் சொல்லுவாங்களே யாரு, மனவாட்டி. அப்ப அந்த ஒரு தன்மைக்குரியவர்களா, எந்த தன்மைக்கு, பிதாவுக்கு ஒத்த திவ்ய தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் இந்த சத்திய வசனத்தினால் மனுஷனா இருக்கிற நம்மளுக்கு எண்ணிய சிலராகிய 1,44,000 பேருக்கு தான் இந்த ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதல் இந்த சத்திய வசனத்தினால. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தையும் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி, நீங்கள் இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த புது சிருஷ்டியாய் வளரும்படி, அதான் இங்க சரிங்களா, நீங்கள் வளரும்படி. அப்ப புதிதாய் பிறந்த குழந்தைங்கிறது இந்த இடத்துல யார் இந்த குழந்தை, புதிதாக பிறந்த குழந்தைன்னு பாத்தீங்கன்னா, பழைய மனுஷன் ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். ரோமர் 6:1-2. அப்ப புதிய ஜீவனோடு ஒரு மனுஷன் வர்றான்னு சொல்லப்படுறான். அதான் உள்ளார்ந்த மனிதன். வெளியான மனிதன் சாரி அழிந்து உள்ளான மனிதன் என்ன ஆகணுங்க, நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு வளரணும். அப்ப அந்த அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல அந்த பழைய மனிதன் ஒளியனும் அழியனும், புதிய மனிதன் வளரணும். அதுதான் புதிய மனிதன் இங்க என்ன ஆகணும்னா புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளரணும். அப்ப நம்மளுக்குள்ளாக புது சிருஷ்டி உருவாகிறதுக்கு முன்பாகவே புதிய மனிதன், உள்ளார்ந்த மனிதன் என்ன ஆயிட்டாரு, நம்மளுக்குள்ளாக பிறந்துருவார். இதுதான் என்னன்னா சத்திய வசனத்தை கேட்ட பொழுது ஞானஸ்தானத்துல கன்ஃபார்மா நாம் புதிய மனிதனுக்குரிய வாய்ப்புல வந்துட்டோம். ஆனா புதிய மனிதனா இருக்கிற இந்த மனிதனாகிய மாமிசமும் ரத்தமும் பரலோகம் போகுமா? 1 கொரிந்தியர் 15:50 பாக்குறோம். மாமிசமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அப்ப அந்த பழைய மனுஷன் செத்துட்டாரு, புதிய மனுஷன்ங்கிறது நம்மளுக்குள்ள கரு உருவாகி பிறந்துட்டாரு. அந்த பிறப்புங்கிறது நமக்குள்ளாக வரக்கூடிய நற்கிரியைகள். அந்த தண்ணீரினால் தேவ நீதி சத்தியத்தை கேட்க கேட்க நம்ம அவருடைய நீதியை நடைமுறைப்படுத்தினோம்னா புதிய மனிதன் வளர்ந்துகிட்டு இருக்கிறாப்புல. இல்ல பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா எதை வளர்க்குறோம், புதிய மனுஷன் அப்படியே என்ன பண்றோம், எந்த போசாக்கும் கொடுக்காம, அதாவது அந்த சத்தியத்தினுடைய வழிநடத்தலுக்குள்ள கொண்டு போகாம பழைய பாவத்திலே திரும்பி இருக்கிறோம்னா எதுல இருக்கிறோம், அப்ப பழைய மனுஷனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வாய்ப்பு என்னன்னா, இந்த ஒரு பெரிய வாய்ப்பு இந்த சத்தியத்தை கேட்டவர்களுக்கு தான் புதிய மனுஷனா வளரலாமா அல்லது பழைய மனுஷனா வளரலாமாங்கிற ஒரு விஷயம். 2 வாய்ப்பும் இருக்கு. நம்ம ஞானஸ்தானத்துல மறிச்சிட்டேன்னு சொன்னாலும் அந்த சிந்தை அந்த செயல்பாடு இன்னும் நம்மளுக்கு பழைய மனுஷனுடைய சுபாவங்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா, ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். சரிங்களா, ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையா இருக்கும், அதை சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொரு வாட்டி சொன்ன பிறகுதான் ஏன்டா சொன்னேன் அப்படின்னு வரும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்குள்ளேயே போக வேணாம்னு நினைப்போம். ஆனா போய் எல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் நடந்து முடிஞ்ச பிறகுதான் எப்படா இதை செஞ்சேன். எல்லாம் என் ஃபீலிங்கை சொல்றேன், உங்களுக்குலாம் பரிசுத்தவானா இருப்பீங்க நீங்க எல்லாம். சரிங்களா, நான் என்னைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இது மாதிரியான நம்மளுக்குள்ளான போராட்டம் இருக்குனாலே யார் இருக்கிறா இப்ப நம்மளுக்குள்ள, பழைய மனுஷன். சாத்தான் இல்லைங்க, பழைய மனுஷன் புதிய மனுஷன். புதிய மனுஷன் என்ன சொல்லுவாப்புலன்னா, இல்ல நம்ம நீதியா வாழணும், உண்மையா வாழணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, பாவமான காரியத்துல எல்லாம் செயல்படக்கூடாதுன்னு புதிய மனுஷன் அந்த சிந்தையில கிறிஸ்துவில இருந்த. இப்ப என்னன்னாக்க இந்த இதுல புதிய மனுஷனுக்குள்ள புது சிருஷ்டி யாருன்னா சிந்தை மட்டும்தான். புதிய மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இயக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த புது சிருஷ்டி நம்மளுக்குள்ள கரு உருவாகி ஞானஸ்தானத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு புது சிருஷ்டி ரெடி ஆயிடுச்சு. பரலோக ராஜ்யத்தை நீரினால் பிறந்துட்டா என்னங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். ஆனா ஆவினாலும் பிறந்தாதான் எங்க போக முடியும், 2 ஸ்டேஜை தாண்டணும். பரலோக ராஜ்யத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஆனா கன்ஃபார்மா ஆவியில் பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். இந்த சரீரத்துல இருந்து அந்த சரீரம். அப்ப பழைய மனுஷன் ஒளியணும். இது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-17 படிக்கிறோம். படிங்க.
16-17. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. யாரோட போராட்டம் பண்றதுல சோர்ந்து போகிறது இல்லை தெரியுங்களா? இந்த உலகம்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சாத்தான் விழுந்து போன தூதர்கள்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம யாருன்னு தெரியும். யாருக்கு? சாத்தானுக்கு. சாத்தான் யாருன்னு யாருக்கு தெரியும்? அதனால அவன் இவங்க வில்லங்கமான ஆளுக அப்படின்னு ஒதுங்கிடுவான். எப்படா தப்பு பண்ணுவோம் தான் விழுங்கலான்னு பார்ப்பான். ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த போராட்டம் அப்படிங்கிறது மெயினா எதுலதான் இருக்குன்னா, நம்மளுடைய சுய மாமிச பழைய மனுஷனோட தான் போராட்டம். இந்த பழைய மனுஷனுடைய போராட்டத்தினாலதான் இங்க என்ன சோர்ந்து போகாது. அப்ப எவ்வளவு நேரம் தான் அந்த பழைய மனுஷனோட போராடுறதுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த சிந்தைக்கான செயல்பாடு இருக்கு இல்லையா? அப்ப புது சிருஷ்டி நம்மள்ட்ட என்ன சொல்லுதுன்னா, சோர்ந்து போயிடாத, தொடர்ந்து போராடு, இவனை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? தன்னை ஆசை இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இந்த பழைய மனுஷனை தான் ஜெயிக்கணும், வேற யாரையும் ஜெயிக்க வேணும். அவங்க சகோதர சகோதரியையோ வேற தேவ தூதர்களையோ விழுந்து போன தூதர்களையோ சாத்தா அதெல்லாம் இல்லை. அவன்லாம் நம்மளுக்கு பக்கத்திலே வரமாட்டாங்க. சரிங்களா? நம்ம செத்தா பரலோகங்கிற எண்ணம் வந்த பிறகு நம்மளை கொல்ல வந்தா கொல்லுன்னு போற மாதிரி இருக்கு. என்னை முதல்ல கொல்லுப்பா, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ இப்ப ஸ்தேவான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? கொல்ல போறது உறுதியாயிருச்சு, எஸ்கேப் ஆயிருக்கலாம். சரிங்களா? போய் தலையை காமிக்கிறார், போய் கல்லால் அடி கொல்லு, நான் இதோ எனக்கு பரலோகத்துல பிதாவும் குமாரன் வலது பாரத்தில் நிக்கிறதா காண்கிறேன், இதோ நான் அவர் கூப்பிட்டு இருக்கார் போறேன்னு போயிட்டே இருந்தார். அந்த மாதிரியான வாய்ப்பு கூடிய சிந்தனை வருமா நம்மளுக்கு? ஆனா புது சிருஷ்டியினுடைய சிந்தை இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கு கொஞ்சம் டெவலப் ஆக கொஞ்சம் இதா இருக்கலாம். இந்த உலகத்துல வாழ்ந்து என்னத்த பண்ண போறோம்? சரிங்களா? ஆக இந்த ஒரு விஷயம் தான் இந்த பழைய மனுஷன். படிங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல மனுஷனால மண்ணுல உருவாக்கப்பட்ட பழைய மனுஷன், புறம்பான மனுஷன், இதே மண்ணுக்குள்ளாக உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனா இருக்கும்போது செய்யக்கூடிய நல்ல காரியங்கள். எதுல இருந்து? ஞானஸ்தானத்துல இருந்து. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நல்ல மனுஷனுக்குரிய கிரியை செஞ்சிருக்கலாம். ஆனா அங்கே நல்ல மனுஷன் அல்லது புதிய மனுஷன் உருவாகவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க பழைய மனுஷன்ல செஞ்ச நற்கிரியைகள் எல்லாம் இந்த புதிய சிருஷ்டிக்குரிய வாய்ப்பு இல்லை. ஆனா புதிய சிருஷ்டியா இருக்கணும்னா யாரா இருக்கணும்? புதிய மனிதன். இந்த புதிய மனிதன்னா என்ன அர்த்தம்னா சிம்பிள் இதுதான். ஆண்டவர் பாவமே இல்லாம பிறந்து பாவமே இல்லாம வாழ்ந்து பாவமே இல்லாம செத்தார். அதுதான் பாவமற்ற பரிபூரண மனிதன். அந்த பாவமற்ற பரிபூரண மனிதனுக்குரிய ஜீவனை இப்ப நம்ம ஆண்டவர் ஞானஸ்தானத்துக்குள்ளும் அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை வச்சுக்கிட்டு பழைய மனுஷனுடைய ஜீவனை ஒடுக்கணும். புதிய மனுஷனுடைய ஜீவன் மனுஷன் தான். அந்த அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறது பரலோகத்துக்குரிய ஜீவன் அல்ல, மனுஷீக ஜீவனை தான் கொடுத்தாரு. அப்படின்னாக்கி பரலோகத்திலே செத்து இருக்கலாம்ல. அவர் ஏன் மனுஷனை வந்த செத்தார்னா மனுஷீக ஜீவன் தான். ஜீவனுக்கு ஜீவன்னா மனுஷனுக்குரிய ஜீவனோடு இன்னொரு ஜீவன் மனுஷனுடைய ஜீவன் கொடுத்தாதான் அந்த ஜீவன் நம்மளுக்கு. அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் புதிய மனுஷனை இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மாமிசமும் ரத்தமும் நல்ல செய்யற காரியத்துல மாமிசமும் ரத்தமும் என்ன பண்ண முடியாது. அப்ப இந்த புதிய மனுஷனை முழுவதுமே கண்ட்ரோல் பண்ணி, புதிய மனுஷனை, புது சிருஷ்டி அல்ல, புது சிருஷ்டி சிந்தனைன்னு சொல்லியாச்சு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அந்த புதிய மனுஷனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி கரு உருவாகி அதை செயல்படுத்தி கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த புது சிந்தை தான் நம்மளுக்கு இவ்வளவு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே போலதான் கிறிஸ்துவ மனுஷனா இருக்கும்போது அவருக்குள் இருந்த சிந்தை, பிதாவில் இருந்த அதே சிந்தை தான் இருந்துச்சு. அந்த சிந்தையை மட்டும்தான் கீழ்ப்படிந்தார். நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் பிதாவினுடைய சித்தத்தை மட்டும் செஞ்சேங்கிற அந்த கான்செப்டினுடைய சிந்தையை வச்சுக்கிட்டு அந்த அவர் மனுஷீக ஜீவனை அப்படியே பர்ஃபெக்டா பலி கொடுத்தார். ரோமர் 12:1 நம்மளுக்கு. அப்ப நம்ம அந்த புதிய மனுஷனை அப்படியே பலி செலுத்தி முடிச்சிடணும். எப்ப முடிக்கணும்? நம்மளுடைய மரணம். இந்த மாமிசீக உடல்ல இருந்து வெளியேறினாதான் எந்த உடலுக்கு உள்ள போக முடியும்? புதி சிருஷ்டியினுடைய ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள. அதான் அழிவுள்ள இந்த சரீரத்திலே விதைக்கப்படுகிறது, அழிவில்லாத சரீரத்திலே எழுந்திருக்கும். அப்ப அந்த அழிவில்லாத சரீரம் என்னன்னா மாமிச சரீரம் அல்ல. மரணம்னா மாமிசத்துலதான், ஆவில மரணம் இல்லை. அப்ப ஆவிக்குரிய சரீரத்துல போயிட்டோம்னா நித்தியத்திற்கும் சாகாமைக்குரிய சரீரத்தை கிறிஸ்து மாமிசத்தில் மரித்து ஆவிக்குரிய சரீரத்துல எந்திரிச்சார். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஆயிருதுங்க, நம்ம எப்ப மரிக்கிறோமோ, புதிய மனுஷன் பலி செலுத்த முடிகிறதோ அப்பையில யார் எந்திரிச்சிருவா? புதிய சிருஷ்டி பிறந்துருவார். அது வரையும் இந்த சிந்தைங்கிறது சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அப்படியே அந்த சத்திய வசனம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அந்த சத்திய வசனம் புதிய மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்து புதிய மனுஷனை பலி செலுத்தி முடிச்சிட்டா
புது சிருஷ்டி பிறந்துருவார். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பை தான் நம்ம கடந்த சில கூடுகையில நம்ம பார்த்து வந்தோம். ஆகவே இப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியோடு இந்த பாடத்துக்குள்ள வரப்போற பாடத்துக்குள்ள போலாம். சுவிசேஷம் சுவிசேஷம்னு சொல்றாங்கல்ல, நற்செய்தி நற்செய்தி, வேற எதுவும் சொல்லுவாங்களா? இதுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க, நற்செய்தின்னு சொல்லுவாங்க, நல்ல செய்தி. ஆங்கிலத்துல கேஸ் ஸ்பெல், கோ அண்ட் ஸ்பெல், போய் அதை சொல். எதை? நல்ல செய்தியை சொல். அப்ப இந்த சுவிசேஷம் அல்லது நற்செய்தி அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? ஆண்டவர் கூட மத்தேயு 28ல 19வது வசனத்துல உலகமெல்லாம் சென்று என்னை புறப்பட்டு போய் ஆ, சகல ஜாதிகளையும் ஆ, சீசராக்கி ஆ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆ. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொடுத்த அதுக்கு முந்தின வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க எல்லாம் போய் என்னை குறித்த இந்த ஒரு விஷயத்துல என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானத்துக்குரிய அந்த நற்செய்திகளுக்குரிய அந்த போதனையை சொல்லி அவர்களுக்கு உலகமெல்லாம் சாட்சி கொடுங்க அப்படிங்கிறது அந்த சுவிசேஷம். அது என்ன சுவிசேஷம்? நற்செய்தி என்ன? அவருடைய பிறப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் பிறந்தது நற்செய்தி. ஓகே. இப்ப இந்த பிறந்ததுனால உலகத்துக்கே நற்செய்தி. எல்லாரும் பாவத்துல இருக்கிற ஆதாமுக்குள்ள செத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவனை கிடைச்சி பிரேதக்குழியில் உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சு வராங்க. அது எல்லாருக்குமான நற்செய்தி அது. சரிங்களா? இப்ப பெந்தேகோஸ்தே நாள் முதலாய் ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்து அவருடைய அந்த சபை நிறைவடைகிற வரையும் வேற யாருக்கும் எந்த ரட்சிப்பு இல்லை. யாருக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்பு இருக்கு? ஒரே ஒரு ரட்சிப்பு இருக்குது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்து சேர்ற வரையும் பெந்தேகோஸ்தே நாள் முதலாய் ஒரே ஒரு நற்செய்தி இருக்கு. அது என்ன நற்செய்தி தெரியுங்களா? இந்த 1,44,000 பேரை பரலோகத்திற்குரிய வாய்ப்புல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நற்செய்தி. மற்ற நற்செய்தி எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலைங்கிறதெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கு. பிரேத குழியில் உள்ளவங்க எந்திரிச்சு திரள் கூட்டமா வர்றது அதுவும் இருக்குது. அது திரள் கூட்டத்துக்கான நற்செய்தி. இப்ப இந்த உலகம் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு, எப்பதான் இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நற்செய்தி போய் சேரணும். அந்த நற்செய்திக்குள்ளாக, அந்த செய்தியாகி அந்த சத்தியத்துக்குள்ளாக ஒரு குரூப் ரெடியாகி பரலோகத்துக்கு போகணும். அது போயிருச்சுன்னா இந்த உலகம் முடிஞ்சிடும். இந்த 2ஆம் உலகம், சாத்தானுடைய உலகம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எது வந்துடும்? வெளியரங்கமான தேவனுடைய ராஜ்யத்தும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல எல்லாம் நன்மையா அமைஞ்சிடும். அப்ப இப்ப நிலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நற்செய்தி, பிரேதக்குழியில் உள்ளவங்களுக்கான விடுதலைக்குரிய நற்செய்தி இருக்கு. அதுலதான் இந்த புது சிருஷ்டியுமே கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனுஷனாக வர முடியும். எதுங்க? ஆண்டவருடைய மரணத்தினால் நம்மளுக்கு உண்டான ஜீவன்கிற அந்த புதிய மனிதனுக்குரிய வாய்ப்பு. இதே புதிய மனிதனுக்குரிய வாய்ப்பு யாருக்கும் வரப்போகுதுன்னா உலக ஜனங்கள் அத்தனை பேருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு வரப்போகுது. ஆனால் இந்த புதிய மனிதனா இந்த பூமியில தான் இருக்க முடியும் உலக ஜனங்கள் எல்லாம், முற்பிதாக்களுக்குரிய ஒரு வாய்ப்புலையும். ஆனா சபைக்கு மட்டும்தான், இந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள இந்த ஜனங்களுக்கு மட்டும் விசேஷித்த ஒரு நற்செய்தி இருக்கு. அது எல்லாருக்கும் தான் போகுது. அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தங்களை அர்ப்பணித்து அதற்குரிய விஷயத்துல தங்களுடைய சிந்தனையை தேவ சிந்தனையாக மாற்றி அதற்கு அர்ப்பணித்து செயல்படுகிற 1,44,000 பேருக்கு மட்டுமே ஒரு நற்செய்தி இருக்கு. அது என்னன்னா, நாம் தேவத்தன்மை இறைத்தன்மையை அடைவது, கனம் மகிமை சாகாமைங்கிறது 1,44,000 பேருக்கான வாய்ப்பு மட்டும்தான். இது ஆபிரகாம் ஈசாக்குலாம் இல்ல, ஆபேலுக்குலாம் இல்ல, யோவான் ஸ்நானகனுக்கு கூட இல்ல இந்த வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்பனா அவங்களுக்கு இதை எவ்வளவு எதிர்பார்த்திருப்பாங்க. வசனம்லாம் அவ்வளவு சொல்லுது. இதை குறித்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் அடையாமல் போயிட்டாங்க. அப்பனா அவங்க அவளோடு எதிர்பார்த்தது, ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இது எங்களுக்குரிய மகிமை, கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த மகிமையான ஸ்தானத்துக்கான ஒரு ஒரு வேகன்சி இருக்குது பரலோகத்துல. அது ஃபுல்ஃபில் ஆயிருச்சுன்னா அந்த நற்செய்தி என்ன ஆயிருங்க, அங்கே சேர வேண்டிய, அதாவதுங்க ஒரு கலெக்டருக்கு ஆள் எடுக்கிறாங்க. 1,44,000 வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சி முடிஞ்சிருச்சுன்னா கலெக்டருக்கு யாராச்சும் திரும்ப எடுப்பாங்களா? அதாவது அந்த கலெக்டர் நித்தியத்துக்கும் வாழ்வார். அப்படிதான் இந்த இந்த சத்தியத்தை பொறுத்த மட்டும் இந்த 1,44,000 பேருக்குரிய அந்த தகுதி நித்திய கலெக்டர் இல்லைங்களா? அப்ப 1,44,000 வேகன்சி எங்க இருக்குதுங்க? இப்போ எங்க இருக்கு? பரலோகத்துல. அந்த கனமகிமை சாகாமைக்குரிய வேகன்சி. அந்த வேகன்சி ஃபுல்ஃபில் ஆன பிறகு திரும்பவும் அதுக்குரிய பரீட்சை, அதுக்குரிய போராட்டம், அதற்குரிய ஓட்டம், அதற்கான பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுமான்னு நான் கேட்கிறேன்.
அந்த இடம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு. அந்த நற்செய்தி முடிஞ்சு, அந்த வேகன்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த நிலைமைக்குரிய ரட்சிப்புல தான் உலக ஜனங்கள் தேடி ஆராய்ந்து பார்த்தா அதை அடைஞ்சு கொள்ள வேண்டும். அப்பனா இந்த விசேஷித்த ரட்சிப்பு பெந்தகோஸ்தே நாள் முதலாய் இந்த 1,44,000 பேருடைய கடைசி ஆளினுடைய வாய்ப்பு வரையும் தான் இந்த நற்செய்தி. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்படுது. சாட்சியாக அறிவிக்கப்படும் ராஜ்யத்திற்குரிய ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்துல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்பொழுது முடிவு வந்துருமா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 24:14. சார் மன்னிக்கும், மத்தேயு 24:14. வெளிப்படுத்தல் 24 காணும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பாருங்க. அநேக சமாதானத்தின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், இது மாதிரி பலதரப்பட்ட சுவிசேஷங்களை பத்தி சொல்லப்படுது. ஆனா ராஜ்யத்திற்குரிய வேகன்சியில் உள்ள ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இருக்கு. ராஜ்யத்துல இந்த மாதிரி ஒரு தன்மைக்குரிய ராஜ்யத்திற்குரிய ஒரு தன்மைக்குரிய புது சிருஷ்டிக்குரிய அந்த வேகன்சி இருக்கு. அந்த சுவிசேஷம் எதுவரையும் தான் சாட்சியாக அறிவிக்கப்பட்ட அந்த சாட்சியாக அறிவிக்கப்பட்டதுக்கு அர்ப்பணித்து அதற்குள்ள அந்த வேகன்சியை ஃபுல்ஃபில் பண்ற வரையும் தான். அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா, அறுவடைக்குரிய அந்த தானியங்களாகிய புது சிருஷ்டிகள் ரெடி ஆயிடுச்சுன்னா எது வந்துடும்? எது வந்துடும்? உலகத்துக்கு முடிவு வந்துடும். அப்ப இந்த உலகமே ஏன் அழிவுக்குள்ள போகாம இருக்குன்னா இந்த புது சிருஷ்டிகள் ரெடி ஆகிறதுக்கு தான். அதனாலதான் இந்த உலகம் அழியாத வரை புது சிருஷ்டிக்குரிய வேகன்சி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷம் தான் இப்ப உள்ள விஷயத்துக்கு ஒரு பெண்டிங். அப்ப நம்ம உலக ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய உலக ரட்சிப்புக்குரிய எல்லாரும் எந்திரிச்சு வர போறீங்கிற அந்த சுவிசேஷம் இருக்கு இல்லையா, அது எல்லாரும் பிரேத குழியில வந்து வரும்பொழுது அப்பையில அந்த சுவிசேஷம் சொல்லணும். இப்ப என்ன சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு இந்த நாளுக்கான பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இப்பொழுது கூட இந்த ஒரு பாடத்தை எடுத்து கொடுக்கும்படி அன்பு சகோதரர் சின்னப்பா பிரதர் அவர்கள் நம்மளை வழி நடத்துவார். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்பிற்குரிய அவருடைய சமாதானம் நம் யாவரோடும் கூட இருப்பதாக இந்த அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி என்ன அப்படி பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான பாடம். இப்போ நம்ம நினைக்கலாம், பாடத்தை கேட்டுட்டேன், சத்தியத்தை கத்துக்கிட்டேன், நான் ஒழுங்கா வாழ்றேன் அப்படின்ட்டு அதோட இருந்தா போதும். எப்படி நான் வந்து நல்லா இருக்கிறேன், அதாவது நான் பாவம் எதுவுமே செய்யல, நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், வந்து வீட்டிலேயே உட்காந்தோம். ஆனா நான் என்ன பண்ணல, எந்த பாவமும் செய்யலை அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவன் கண்டிப்பா அதை விரும்புறதில்லை. ஏன் அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா அதனால தேவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லை நான் நீதிமானா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன்னாக்க தேவனுக்கு ஒரு படி என்ன கூடிற போதா? கண்டிப்பா இல்லை. ஒருவேளை நம்ம வந்து சரக்கு அடிக்காம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு, எப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்ன இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், நான் சீக்கிரமா சாக மாட்டேன். இந்த மாதிரி எல்லா விஷயமுமே தேவன் எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கட்டளையெல்லாம் வச்சிருக்கிறார். அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணா நல்லது, ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளுக்கு கெடுதல். இப்போ இங்கேருந்து போகிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், இங்கேருந்து போகிறோம், இருந்து இல்லை புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிறோம்னு வச்சுக்கோமே, கவர்மெண்டோட ரூல்ஸ் என்ன, லெஃப்ட் சைடில் போங்க அப்படிங்கிறதான் சட்டம்.
நீங்க அந்த சட்டத்தை கடைபிடிச்சு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உயிர் தப்பிக்கலாம். இல்ல நான் இஷ்டத்துக்கு தான் போவேன், ரைட்ல போனா 1 கிலோமீட்டர் கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எதுக்கு வர ஆள் அடிப்போம், இல்ல அந்த பார்ட்டி நம்மளை அடிச்சு நம்ம என்ன ஆயிடுவோம், ஸ்பாட்லயே ஆயிடுவோம். அப்போ சட்டத்தை கடைபிடிச்சா ஒரு நன்மை உண்டு, சட்டத்தை கடைபிடிக்கலைன்னா ஒரு தீமை கண்டிப்பா உண்டு. அப்போ சட்டத்தை கடைபிடிச்சு நீதிமானா வாழ்ந்து நம்ம எங்க போறோம்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் என்ன, அறிவிக்கணும். அதுதான் முக்கியம். ஆண்டவரும் வாங்கப்பா 12 பேர் வாங்க சும்மா இருங்க அப்படின்னாலும் சொல்லலை. 70 பேரையும் 72 பேரையும் அப்படிதான் பண்ணினார். என்ன பண்ணார்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து நீங்க போங்க, போய் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. அதுதான் பிரதான கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை ஏன் செய்யணும். வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, நாயில ஒரு 3 வகையை பிரிக்கலாம். நிறைய வகைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 வகை முக்கியமான வகை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நாய் என்ன பண்ண தெரியுங்களா, சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டிலே இருக்காது, ஊர் ஊரா வீடு வீடா சுத்திக்கிட்டே தெரியும். இது ஒரு வகை. இன்னொரு நாய் இருக்கு, தின்னுட்டு வீட்லயே படுத்தே கிடக்கும், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு நாய் எப்படி சொல்லலாம்னா, வீட்டு எஜமானோடைய எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். ஏதாவது கோழி வருதா, அடுத்த வீட்டு நாய் வருதா, பாம்பு வருதா, இந்த மாதிரி வருதான்னு பார்த்துக்கிட்டு தன்னுடைய எஜமானனுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். வர டைம் ஆச்சா, சாப்பாடு வச்சாலும் சொன்னா தான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி நாயெல்லாம் இருக்கு இல்லையா? இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நாயோட ஒரு வகைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல நம்ம வீட்டு நாய் எந்த நாயா இருந்தா, நம்ம எங்கேயாவது போகும்போது நம்ம வீட்டுல ஒரு நாய் நிக்கி பிஸ்கட் வாங்கி கொண்டு போவோம் அப்படின்னு எந்த நாய்க்கு தோணும்? சும்மா படுத்து கிடக்கிற நாய்க்கு தோணுமா? நம்ம அப்படி ஒரு நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கோமே, வேலை செய்யறதுக்கு நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கிறது, வேற கோழியோ இல்ல ஆடோ வராம தடுத்துக்கிறதுக்கு குலைக்கிற நாய்க்கு மேல நமக்கு என்ன இருக்கும்? அதிகமான பாசம் இருக்கும். அதே மாதிரிதான் தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யும் போது சும்மா நான் படுத்தே கிடக்குறேன் வாய்ப்பு இல்லை, கிடைக்காது. வேலை செஞ்சாதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா தருவார். இல்லை நம்மளே நமக்கு விசுவாசமா இருக்கிற நாய்க்கு தானே பிஸ்கட் போடுவோம். அதே மாதிரிதான் தேவனுக்கு பிரியமா பூமியில அவருடைய வேலையை செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு நன்மையானதை அதிகமா செய்வார் இல்லையா? அப்போ என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் உலகமெல்லாம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசிங்க. சரி, யார் பிரசங்கிக்கிறது? கத்துக்கிட்டவங்க தான் பிரசங்கிக்க முடியும். வேதத்தை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் போய் பிரசங்கிக்க முடியும் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மேக்சிமம் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விருதாவா நான் கத்துக்கிட்டேன் சத்தியத்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துடக்கூடாது. எப்படி நான் கத்துட்டேன், நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், ஆனா சும்மா படுத்து கிடக்கிறேன், அது என்னது? ஓனருக்கு விருதா, வேஸ்ட். அப்போ நான் சத்தியத்தை ஃபுல்லா நான் கத்துக்கிட்டு போய் நான் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும் இல்லையா? விருதாவாய் போயிடக்கூடாது. கேட்ட சத்தியத்தின்படி வாழணும். வாழ்ந்துட்டு சத்தியத்தை நம்ம ஃபுல்லா கத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஞானஸ்தானம்? நான் உங்களுக்காக ஊழியம் செய்யறேன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? இல்லைன்னா அந்த பண்புக்குள்ளேயே நம்ம வர முடியாது. எந்த பண்பு? அந்த முதல் தரமான விசுவாசமா வச்சிருக்கிற நாய்ங்கிற பண்புக்குள்ள வரணும்னா முதல்ல ஒரு வீட்டுல அரெஸ்ட் ஆகணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஊழியத்தை நம்ம செய்யும் போது அது என்ன ஆகும்னா 100% வாய்ப்பை நம்ம பெற்றோர்களா இருக்க முடியும். அப்போ நம்ம படிக்கலாம் பாருங்க. மார்க்கு 16வது வசனம் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும். அப்ப யார் பிரசங்கிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா
முதல்ல அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதினா, பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ்ற தகுதி எதுக்கு வேணும்? இப்ப நான் பாவமே பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னா எந்த தகுதி? சுவிசேஷம் சொல்லக்கூடிய தகுதியை நம்ம அடைய முடியும் இல்லையா? நான் எல்லா கெட்ட பழக்கமும் வச்சிருக்கிறேன், நான் வந்து யார்கிட்ட சுவிசேஷம் சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க? ஓப்பா, அவனை பத்தியும் தெரியும், உன்னுடைய வாழ்க்கையும் பத்தி தெரியும். அப்போ சுவிசேஷம் சொல்லணும்னா என்ன தகுதி வேணும்னா, பரிசுத்தமாய் வாழ்றான் அப்படிங்கிற தகுதி வேணும். அதுக்குத்தான் அந்த பரிசுத்தம், கட்டளையை கடைபிடிக்கிறது, கட்டளையின்படி வாழ்றது, இது எல்லாமே எதுக்கு? சுவிசேஷம் சொல்றது, தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு. ஒருவேளை சேவான் போல நம்மளும் பரிசுத்தமா இருந்தா நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கு. நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும், சேவானுடைய முகம் கல்லெறியறதுக்கு முன்னாடி பிரகாசமா இருந்தது. அதே மாதிரிதான் மோசே தேவனிடத்துல போய் பேசி அங்க 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அந்த கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய முகமும் எப்படி ஆயிடுச்சு? பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம் ஆயிடுச்சு. உண்மையிலே நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னா, உண்மையிலே நம்ம நீதி உள்ள பிள்ளைகளா இருந்தா மற்றவங்க பார்க்கும்போது நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அதனால என்ன சொல்ல வரோம்னா, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஒருவேளை இருந்திருந்தா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா, மற்றவங்க எல்லாம் அன்பை பத்தி சொல்லும் போது, எப்பா நான் இவ்வளவு அன்பு செய்யறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒரே திசை. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, 4 பரிமாணங்களை கொண்ட அன்புக்குரிய தேவன். அவர் என்ன சொல்றாருன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு பாவங்களை வானத்தில் இருக்கிற மேகத்தை போல அப்புறப்படுத்திட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு நம்மளுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி அவரு நம்மளுடைய பாவம் ரத்தாம்பரம் போல இருந்தாலும் உறைந்த பனியை போல அவர் என்ன பண்றாரு? பஞ்சு போல மாத்துறாரா நம்மளை. அப்பேற்பட்ட தேவனை, அப்பேற்பட்ட கடவுளை நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா? அப்பேற்பட்ட தேவனை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெறும்போது ஒரு சில வேலைகளை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எப்ப செய்யணும்? காலம் வர்றதுக்கு முன்னாடி செய்யணும், இருட்டுறதுக்கு முன்னாடி செய்யணும். இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்குவேன், அப்புறம் பார்த்துக்குவேன், முடியாது. ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னாடியே போய் வயலில் நின்று கருது அறுத்து அந்த தானியத்தை கொண்டாந்து எஜமான்கிட்டயோ வீட்டு ஓனர்கிட்டயோ வயலோட ஓனர்கிட்டயோ கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கூலி கிடைக்கும். எல்லாம் கூலியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஐயோ நான் தூங்கிட்டேனே, நான் சும்மா இருந்துட்டேனே, நானும் கருது அறுக்க போறேன் நைட்லன்னா வீட்டுக்காரனே ஒத்துக்க மாட்டான். நீ நைட்ல எல்லாம் போய் ஒன்றும் அறுக்க வேணாயா, நான் பாம்பு கும்பு கடிக்கும், நீ என்ன பண்ணிட்ட, பகலெல்லாம் தூங்கிட்டே, நீ அறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்களே சொல்லிடுவாங்க. அதனால சூரியன் உதிச்சு மறைகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஊழியத்தை, நம்மளுடைய சுவிசேஷத்தை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதான் அவருடைய பிரியமான கட்டளை இல்லையா? அப்ப கட்டளையை நீங்க கடைபிடிக்கலன்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 28வது அதிகாரம் 19 மற்றும் 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். போய் சகல ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க? நச்சி சொல்லுங்க அப்படிங்கறதான் கட்டளை. அப்ப கட்டளையை நீங்க கடைபிடிக்கலன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். புரியுதுங்களா? அப்ப கர்த்தருடைய கட்டளை என்ன? சுவிசேஷம் சொல்லணும். அவர் கட்டளை அதுதான். நீங்க கட்டளையை கடைபிடிக்கலன்னா அவரை நீங்க அசட்டை பண்றீங்க. இப்போ நம்மளுடைய அப்பாவோ நம்மளுடைய அம்மாவோ ஏதோ ஒரு வேலை சொல்றாங்க, அதை நம்ம செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அவங்கள அசட்டை பண்றோம். அப்ப தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு வேலை. என்ன வேலைன்னா நம்ம பரிசுத்தமா வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான வேலை. அப்ப எப்படியெல்லாம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறனை நேசிப்பதனால. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மார்க்கு 12வது அதிகாரம் 30 மற்றும் 31. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பண்பு என்ன? தன்னை நேசிக்கிறது போல நேசி. அதுக்கு முன்னாடி முழு இருதயத்தோட முழு அன்போடையும் முழு பலத்தோடையும் பிதாவாகிய தேவனை நேசிக்கணும். ஒருவேளை நான் பிதாவோட போல பிதாவினுடைய பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது? நேசிக்க தெரியாதவங்களா இருந்தாக்கா பிதாவோட போய் இருக்க முடியுமா? எனக்கு அன்பு இல்லை. பாம்பு கொத்துது. கொத்துற பாம்பு போய் நம்மளோட வாழ முடியுமா? இருக்க முடியுமா? இருந்தா என்ன ஆகும்? அது வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. அப்படியெல்லாம் வாழவும் முடியாது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிபூரணமான அன்பு, எதிரியை அன்பு செய்யக்கூடிய அன்பு. அவர் கூட நம்மளும் வாழணும்னா நம்மளும் என்ன பண்ணணும்? நேசிக்கிறவங்களா இருக்கணும். அதுவும் எப்படி? அகாபே அன்பு. முடியுமானா கூடுமானா தன்னுடைய ஜீவனையே அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அகாபே அன்புல நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளும் எப்படி இருப்போம்னா பிதாவாகிய தேவனோட பாசம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மாறலாம். அது மட்டும் இல்லாம அன்புலே பிரதான அன்பு என்னன்னா எதிரியை நேசிக்கக்கூடிய அன்பு. ஏன் நேசிக்கணும்? நேசிச்சாதானே போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். கரெக்டா? நேசிச்சாதான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இப்ப சகோதரி உங்களை நேசிச்சதுனாலதான் அந்த சுவிசேஷத்தை உங்கள்கிட்ட சொன்னோம். அதே மாதிரி நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா சுவிசேஷத்தை சொல்லணும். நேசிக்கிறவங்களுக்கே நம்ம சுவிசேஷம் சொல்லலைன்னா நம்மளை நேசிக்காத, நம்மளை பற்றி அறியாதவங்களிடத்துல போய் எப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்ல போறோம்? தேவன் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறார், இப்படியெல்லாம் நமக்கு எதிர்காலம் உண்டு அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நம்ம நேசிக்கிறவங்க கிட்டே சொல்ல முடியலன்னா, அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிங்க. நேசிக்கிறதுனால அவங்க கிட்ட என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ நமது கடமையை நிறைவேற்றணும். தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை நிறைவேற்றணுங்கிறதான் முக்கியமான விஷயம். அதுக்கு ஆதாரமா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. இப்போ இந்த முதல் பகுதியை மட்டும் பார்த்தோம். நற்செய்தி அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. நற்செய்தியை கண்டிப்பா அறிவிக்கணும். அதுதான் இதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வேலை, அது கடமை. அப்ப அந்த கடமையை செய்யறதுல நீங்க என்ன பண்ணிட வேணாம்னா, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, அது என் மீது விழுந்த கடமை, அதை நான் என்ன நினைக்கல, பெருமையா நினைக்கல. அதை எதுக்காக செய்யறேன்னா தேவனுடைய வேலை அப்படின்னு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம் எல்லாரும் என்ன பண்ணணும்? அவரை போலவே கடமை நிறைவேற்ற எழும்பணும்னு சொல்றாரு. சீக்கிரமா எழும்பணும். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா எனக்கு ஐயோ ஐயோ கேடு. அப்ப கண்டிப்பா நம்ம பிரசங்கம் மற்றவங்கள்ட்ட சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா ஐயோ அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ரத்த பலி நீங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும், கண்டிப்பா அறிவிக்கணும். ரத்த பலி என்ன? ரத்த பலி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எசேக்கியேல் 3வது அதிகாரம் 18லிருந்து 21. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18லிருந்து சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாக
வழியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவனாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயும் என்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். இங்க என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, உன்னுடைய சிநேகிதன் இல்ல நம்மளுடைய நண்பர் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் என்ன பண்ணணுமா, நீங்க போய் சுவிசேஷம் சொல்லி, எப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாத, என்ன பண்ணணும், நீ மனம் திருந்தி என்ன பண்ண, சபைக்குள்ளவா அப்படின்னு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்ம கூடவே பழகுறவங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கலாம், அவங்களுக்கு போய் சத்தியம் கேட்ட நம்ம கண்டிப்பா என்ன பண்ணோம், நம்மளால சொல்லி அவங்க திருந்த முடியலைன்னாலும் கூட்டியாந்து ஒரு இடத்துல விட்டுறணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ பேசி சரி பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கான வேலைகள் இருக்கு. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த இரத்த பலி என்ன ஆகாதான், உங்க மேல கேட்காது. உங்ககிட்ட நான் அதை என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். நீங்க போய் இந்த வேலையை செஞ்சிட்டீங்கன்னா நான் அவனுடைய இரத்த பலியை நான் என்ன பண்ணுவேன், உங்கள இடத்துல கேட்க மாட்டேன். ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்லி அவன் கேட்கல, அவன் திருந்தலைன்னா அந்த இரத்த பலி யார்கிட்ட தான் போகும், யாரு திருந்தலையோ அவங்க கிட்ட தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால காலங்கள் இருக்கும் போதே நம்மளோட சிநேகிதரோ சகோதரனோ பழகும் போதே அவங்கள என்ன பண்ணணுமா, சுவிசேஷத்தை சொல்லி திசை திருப்பி கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறதும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அப்போ தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2:4 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதே சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். யாருப்பா ரட்சிக்க வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை கற்றுக்கொண்ட உண்மையான ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லி அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா 1,44,000 பேர் அப்படிங்கிறது தானே தேவனுடைய சித்தம், நிறைவேற்றணும். அப்பேற்பட்ட அத்தனை பேர்களை இங்க பூமியில இருந்து எடுக்கணுங்கிறதா தேவனுடைய சித்தம். அதை நிறைவேறணும்னா நம்மளாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த சத்தியத்தை சொல்லணும், இந்த வேலையை போய் செய்யணும். இதைத்தான் தேவனுடைய சித்தம். அதாவது ஆண்டவரை பார்த்து உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, பிதாவினுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றுறதா எனக்கு சித்தத்தின்படி நிறைவேற்றுறதா அவருக்கு உள்ள போஜனமா, நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்மளும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து கர்த்தர் மன உருக்கத்திற்கு பலன் உண்டாயிருக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லணும். கர்த்தர் கண்டிப்பா எவ்வளோ பார்த்தோமா இல்லை, எதுக்கு முன்னாடி எவ்வளோ பாவமா இருக்கட்டும், இல்லை எவ்வளோ கஷ்டமா இருக்கட்டும், ஆண்டவர் கூட அவருடைய சீசர்கள்ல அவரோட நிறைய பேர் செத்து தூக்கிட்டு போகும்போது அவருமே என்ன பண்றாரு, கண்ணீர் விட்டதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைய விஷயங்கள்ல தேவன் நம்ம மீது மன உருக்கம் வச்சிருக்கிறதுனாலதான் நம்மளை எல்லாம் அழிக்காம வச்சிருக்கிறார் இல்லையா. நம்ம பண்ற பாவத்துக்கு, நம்ம தேவனுக்கு விரோதமா நடக்கிறதுக்கு தேவன் நினைச்சா இமை பொழுதுல நம்மளால என்ன பண்ணிருக்கலாம், அழிச்சு தூர குப்பையில போட்டிருக்கலாம் இல்லையா. அவர் ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா, அவர் கடுமையான அதிகமான நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, கருணை இல்லையா, மன உருக்கம், அவர் வந்து நம்ம மேல வச்சிருக்கிற மன உருக்கத்தினாலதான் நம்மளை எல்லாம் அழிக்காம வச்சிருக்கிறார் அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப நம்ம வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 இருந்து 38.
அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்க ஆண்டவருமே ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது திரளான ஜனங்கள் போய் சத்தியம் சொல்ல முடியல, தேவனை பத்தி அறிவிக்க முடியல. அதனால அறுப்பு மிகுதி, வேலையாலும் ரொம்ப கம்மி. அதனால அறுக்கிறதுக்காக அதிகமா வேணும்னு யார்கிட்ட வேணும்னா பிதாவாகிய தேவனிடத்துல நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்போ நம்மளும் அந்த பூமியில வாழ்ற நம்மளுமே என்ன பண்ணணும்னா, நம்மளை சுத்தி இருக்கிற தேவனை பத்தி தெரியாம, எப்படி சொல்றது, அறியாத கடவுளை, மண்ணையோ கல்லையோ இல்ல வேற எதையாவது கும்புற ஜனத்தை பார்த்துட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ போல நம்மளும் என்ன பண்ணணும், மன உருக்கம் ஆகணும். அவங்கள நினைச்சு மனது உருகணும் அப்படின்னு கூட இங்க எதிர்பார்க்கறத பார்க்கிறோம். இந்த மனம் உருகி அவங்களுக்காக ஏதாவது சுவிசேஷம் சொல்லுவோமா அப்படின்னு ட்ரை பண்றோம் பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட ஒரு மனசை தேவன் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் சம்மந்தம் இல்லாம இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாம கும்பிடுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன பண்ணலாம், வந்து பாருங்க, சும்மா ஒரு தடவை வந்து கேளுங்க அப்படிங்கிறதே நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் இல்லையா. அப்படிதான் ஒருத்தர் பண்ணார். யாரோ போய் கேட்கும்போது என்ன சொல்றாரு, வந்து பாரு அப்படின்ட்டு. அவர் பேரு, அவர் சீசர்ல ஒருத்தர் தான். ஆண்டவரை போய் தேட ஓடும் போது அங்க என்ன சொல்லுவாருன்னா, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லி போயிட்டே இருப்பார். அது மாதிரி எங்கெங்க சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்ப கர்த்தரின், அது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு நம்மளாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன ஆடு, சிறு மந்தை. இது இல்லாம தோட்டத்தில் இல்லாத, தொழுவத்தில் இல்லாத அநேகமாயிரமான ஆடுகள் வெளியில இருக்கு. அந்த ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறதும் யாரோட வேலை, நம்மளுடைய வேலை அப்படின்னு கூட அங்க சொல்லியிருக்கிறார். யோவான் 10:16 கூட வாசிங்க. 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ஆடுகள் கர்த்தருக்கு அநேகம் உண்டு, அவற்றை இங்க என்ன பண்ணணும்னா கொண்டு வர்றதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் தவிர ஊர்ல உலகத்துல வேற ஆடுகள் எல்லாம் அநேகம் உண்டு, அதை கொண்டு வர்றதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறத பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது எதனாலன்னா ஒரே ஒரு விஷயத்தினாலதான். வேற எங்கேயுமே, வேற வசனம் எங்கேயுமே பரலோகத்துல என்னப்பா சந்தோஷம் உண்டாகிற ஒரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்னே ஒண்ணுதான். லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ நம்ம இந்த பூமியில வாழும்போது யாரையாவது மனம் திரும்பி கொண்டு வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ஆத்மா ஆதாயம் பண்ணி அவங்கள மீட்டு கொண்டாந்துட்டோம்னா பரலோகத்திலும் நம்ம பேர்ல என்ன இருக்கு, மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவரே அந்த சாட்சியா நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த வேலையை செய்யறதுக்கு தேவன் என்ன இருக்கிறார்னா நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாக்கத்தக்கதாக நற்செய்தி பணி செய்வர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் யாவை? ஒருவேளை நீங்க நற்செய்தி பணி பண்றீங்க, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்றீங்கன்னா என்னென்ன வேதத்துல பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனால் கனப்படுத்தப்படுது. யோவான் 12:26. ஒருவேளை
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கண்டிப்பா இங்க இருக்கிற நமக்கு கனம் வேணுமா? கனம் வேணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். அப்ப யார் கூட இருக்கலாம்? நம்ம போய் பிதாவாகிய தேவனோடு இருக்கலாம். தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மளை கனம் பண்ணுவார். கனம் பண்ணணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் நம்மளை கனம் பண்ணணும்னா கண்டிப்பா அவருடைய வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பு கிறிஸ்துவினால் பெயர் சொல்லி கனப்படுத்தப்படுதல் அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிப்பாட்டி அவர் நல்ல ஊழியக்காரன், இவன் பயங்கரமா ஊழியம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாட்சி கொடுக்கக்கூடிய லெவலுக்கு நம்மளை என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் நிப்பாட்டுறத மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். யாராவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பத்தி யாராவது அறிக்கை பண்றீங்களா? கண்டிப்பா அறிக்கை பண்ணினாதான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் அவருக்கு முன்னாடி உத்தமமான ஊழியக்காரன் அறிக்கை பண்ணுவார். அறிக்கை பண்ணலன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்னால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு போய் அறிக்கை பண்ண மாட்டாரு. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஊழியம் செய்யணும். அது எப்போ? வயசானதுக்கு அப்புறம் இல்லை, நல்லா பலன் கை காலு நல்ல ஓட்டத்தில் இருக்கும்போதே. கண்டிப்பா தேவனுக்குள்ளாக வந்த நம்மளை அவ்வளவு சீக்கிரமெல்லாம் எடுத்துட மாட்டாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்படியாவது ஊழியம் செஞ்சிருவானா? வயசா இருந்தாலும் சரி, நடக்க முடியலனாலும் சரி, ஏதாவது ஊழியம் செய்வீங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். நீங்க 100% ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா அந்த ஆத்மாவை கண்டிப்பா எடுப்பார். அது வரையிலும் நம்ம இந்த பூமியில போராடியே ஆகணும். சத்தியத்தை கற்றுக்கொண்ட யாருமே நமக்கு தெரிஞ்சு சீக்கிரம் எடுத்ததே இல்லை. நம்ம கிட்ட வயசான மக்கள்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்களாம் ரொம்ப முடிய போகுதுன்னு சொன்னவங்களாம் இன்னும் நல்லா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஊழியத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். அவன் இவ்வளவு தூரம் வந்துட்டான், இன்னும் கொஞ்சோண்டு ஊழியம் செய்வாங்களா அம்மாக்கள் செய்வாங்களான்னு பார்த்துட்டே இருக்கிறார். ஒண்ணு இல்லை, ஒரு காட்சியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கலாம். என்ன காட்சினா, இந்த விளையாட்டு போட்டி நடக்குது, பார்த்துருப்பீங்க. சகோதரி எல்லாம் அங்கே நிற்கிறத பார்த்துருப்பீங்க. சின்ன பிள்ளைய கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? உங்க பொண்ணை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு எதுக்கு வந்து நின்றுக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? வேகமா உடியார முடியாது, வேகமா மல்லு கட்டி உடியார 2வது 3வது இல்லை 4வது 5வது என்ன பண்ணுவாங்க? எட்டி நின்றுட்டு கைத்தட்டி வேகமா ஓடிடுன்னு. அந்த காட்சியில அப்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்குவோம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சைட்ல நிக்கிறார். பிதா எதுக்க நிக்கிறாரு? இப்போ நம்ம ஓடி முடியாதுன்னு இருக்கிறோம், ஓட முடியல, கஷ்டமா இருக்கு. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன பண்றதா நினைச்சுக்குவோம்? கைத்தட்டுற, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தான் ஓடிடு, இன்னும் கொஞ்சம் தான் ஓடிடு அப்படிங்கிற காட்சியை நம்ம மைண்ட்ல நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நினைச்சுக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக பக்கத்துல இருந்து சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் கஷ்டத்துல நமக்கு கூடவே இருக்கக்கூடியவராக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இதெல்லாம் போய் நட்சத்திரத்தை போல என்றென்றைக்கும் பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ணணும்? நீதியை கற்றுக் கொடுக்கணும். நான் நீதியை கற்றுக் கொடுக்குறேன்னா நம்மளும் என்ன இருப்போம்? நீதியா இருப்போம். நீதியா இருக்கிறேன்னா எப்படி இருப்போம்னா நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் பிரகாசமா இருக்கும். அதுவும் எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, நடு பகல்ல சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும்? 12 மணிக்கு பயங்கரமா இருக்குமா? நல்ல வெளிச்சமா இருக்குமா? அதை காட்டிலும் நம்மளுடைய வெளிச்சம் பயங்கரமா இருக்குமா?
நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பகலிலேயே சூரிய பிரகாசம் போல இருக்குமா, நல்ல பிரைட்டா. யாருடையது? நீதிமான்களுடைய பாதை. யாரு நீதிமான்கள்? நம்ம தான் அந்த நீதிமான்கள் கூட பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஊழியர் செஞ்சா நிறைய கஷ்டம் வரும், தேவைகள்லாம் வரும். இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இது எல்லாமே என்ன பண்ணும்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுலயும் கூட நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறத பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம எதுக்காக நம்மளாம் ஓடணும்? அவருடைய ராஜ்யம் வர்றதுக்காக, பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ராஜ்யம் சீக்கிரமா வரும்படி எல்லாமே ஜெபம் பண்றோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக வருகன்னு சொல்றோமா? அப்பேற்பட்ட ராஜ்யம் இன்னும் சீக்கிரமா வரணும்னா 1,44,000 பேரு கம்ப்ளீட் ஆகணும், சீக்கிரம் ரெடி ஆகணும். அதுக்கு யார் முயற்சி பண்றது? நம்ம தான் முயற்சி பண்ணணும். அந்த வேலையெல்லாம் யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். வெளியில இருக்கிற ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணணும்? போய் சுவிசேஷம் சொல்லி கூட்டியாந்து கேட்கணும், சொல்லணும் போய், இல்லையா? அந்த வேலையெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாம் என்ன பார்த்துட்டோம்னா, நற்செய்தி ஏன் அறிவிக்கணும்? நற்செய்தி அறிவிச்சா தேவன் என்னென்ன நமக்கு தர்றதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டோம். சரி, எப்படி எல்லாம் சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு சும்மா ஒரு சில பாயிண்ட்களை பார்ப்போம். முதலாவது, உங்கள் நண்பர் இல்ல உறவினர் யாரிடமும் சாட்சி சொல்லுங்கள். உறவினரின் வீட்டுக்கு செல்லும் போது ஏற்ற சமயத்திலே நற்செய்தி கூறுங்கள். போறீங்க, ஃப்ரெண்டு இல்ல நல்ல நம்மளை அந்த குடும்பத்துல நல்லா மதிப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாருன்னா அங்க ஒரு அடி அடிப்பார். பெரிய துக்கமா இருக்கு அந்த வீட்டுல, அந்த டயத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். வாங்க ஜெபம் பண்ணுவோம், இந்த கஷ்டமெல்லாம் கடவுள் போக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுங்க. சரி, எப்படி ஜெபம் பண்றது அப்படிங்கிறத அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம், நம்ம போகலாம், உள்ள பூரலாம், பூந்துட்டு 4 சுவிசேஷத்தை சொல்லலாம். சொல்லிட்டு அந்த குடும்பத்தை என்ன பண்ணலாம், நம்ம சத்தியத்துல கொண்டு வரலாம், இல்லையா? இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டக்குன்னெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணிட முடியாது, நற்செய்தி சொல்றேன் சுவிசேஷத்தை சொல்றேன்னெல்லாம் சொல்ல முடியாது. பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவன் அப்படியேப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பாரு. ரெண்டாவது, கிராம ஊழியங்கள், தெருக்களில் நற்செய்தி கூறுதல் ஆகியவற்றை கூட சொல்லலாம், இல்லையா? கிராம ஊழியங்கள்னா நோட்டீஸ், கைப்பிரதி மாதிரி ஏதாவது கொண்டு போய் கொடுத்து, வாங்க நாங்க புதுசா அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ மேக்சிமம் நம்ம எல்லாருமே பைபிளை பத்தி அஸ்திவாரம் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், போய் வாங்க புதுசா ஒரு அஸ்திவாரம் போட போறோம், புதுசா செய்தி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தா போதும், இல்லையா? என்ன ஆகும், இந்த வருஷம் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா 1 2 ஆகும், அடுத்த வருஷம் 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும், 64 128 ஆகும், போய்கிட்டே இருக்கலாம், இல்லையா? வருஷத்துக்கு ஒருத்தரை இல்ல 2 பேரை மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும், பெரிய ஆசீர்வாதம், இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரி 10 20 பேரெல்லாம் கூப்பிட வேண்டியது, ஒவ்வொருத்தரா. இதுவுமே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய தேவனுக்கு பிரியமுள்ள ஊழியம் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவமனையில ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனா என்ன பண்ணலாம், நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்களா இல்லையா, வாங்க கடவுள் ஏதோ சொல்ல வர்றாரு, கடவுளுக்கு ஏதோ பிடிக்காதது நீங்க செஞ்சிருக்கீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்கள மாதிரி சொல்லுவோம். இது மாதிரி நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்க ஏதோ மிதிச்சிட்டியாமான்னா எங்க சோசியம் பார்க்குறவன் ஏதோ மிதிச்சிட்டியன்னு சொல்லுவானா இல்லையா? அதே மாதிரி நம்ம வசனத்தை சொல்லுவோம், நீங்க கடவுளுக்கு பிடிக்காத ஏதோ செஞ்சிட்டீங்க, ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உலகத்துல பாவம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை, ஒருத்தனுமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க நம்ம சொல்றது. அவங்களுக்கு சுவிசேஷத்தை அப்படியெல்லாம் சொல்லலாம். அவங்களுக்காக அங்கேயே இருந்து 2 ஜெபம் பண்ணலாம், இல்லையா? ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தேவலையாகி வந்ததுக்கு அப்புறம் எங்கப்பா எப்போ போறீங்க, என்னையும் கூப்பிடுங்கப்பா நான் வரேன், அதையும் அந்த சூழ்நிலையும் தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு கூட பார்க்கிறோம்.
மாணவர் ஊழியம். ஏன்னா இன்னைக்கு வாலிபர்கள் தான் அதிகமாக தேவை. அதனால வாலிபர்களுக்கு உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டுகளுக்கு சகோதரர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சுவிசேஷம் சொல்லணும். பக்கத்து வீடுல இருக்கிறவங்களுக்கும் எப்படி சொல்லலாம் நற்செய்தி, நம்ம வாழ்கிற மெத்தடை வச்சு நற்செய்தி பக்கத்தில் சொல்லலாம். இப்பயும் உண்டு, நீங்க எல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறாங்க பாரு அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அவங்களாம் தள்ளிடுங்க, அது வேலைக்கு ஆகாது. ஒரு சில பேர் நம்ம மேல நல்ல நம்பிக்கை அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க பக்கத்து வீட்டுல, அவங்கள என்ன பண்ணலாம், கஷ்டமா இருக்கும்போது வாங்கலாம் 1 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் நாம் செல்ல முடியாத தூரமான பகுதிகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக செய்யும் நிறுவனங்களுக்கு உங்களால முடிந்த உதவியை கூட என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தரமான கைப்பிரதியை கூட நீங்க என்ன பண்ணலாம், இப்போ திடீர்னு இங்க ஒரு அறுவடை பண்றோம் அப்படின்னாக்க ஒரு கைப்பிரதி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு கொண்டு போய் நைஸா வாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம்னா அந்த கைப்பிரதியில முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுதி அப்படி கூட நம்ம சுவிசேஷம் சொல்லலாம். சரிங்களா? அப்போ எல்லா ஊழியங்களுக்காகவும் ஊக்கமான ஜெபிக்கணும். முக்கியமா நம்மளுடைய ஜெபத்துல அவங்கள நினைச்சுக்கணும். நாமும் நற்செய்தி பணி கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்தோம். அது இல்லாம கடைசியா தியானிக்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம அதுபடி இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? பிரசங்கிக்கலன்னா ஐயோ. இது நம்மளுடைய சிந்தனைக்காக வச்சிருங்க. அடுத்து 2வது சிந்தனை, நீதிமொழிகள் 11:30. நீதிமொழிகள் 11:30. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் தான் ஞானம் உள்ளவன். நீங்க ஞானம் உள்ளவனா அப்படின்னு கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளும், நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன்னா யாரையாவது இல்லை அப்படின்னா, இல்லை ஆதாயப்படுத்துறேன்னா நான் ஞானம் உள்ளவன், ஆதாயப்படுத்தினா ஞானம் உள்ளவன், ஆதாயப்படுத்தலைன்னா நான் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்தனையில வச்சுக்கணும். அதுக்கடுத்து ரோமர் 1வது அதிகாரம் 14 மற்றும் 15. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15. கிரேக்கரும் மற்ற அந்நியர்களும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்ப சொல்லுங்க, கடனாளியா இருக்கிறோமா இல்லையா? கடனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதுதான் என் மேல விழுந்த கடமை, அதான் என் மேல விழுந்த கடன். அந்த கடனை தீர்க்கணும்னா கண்டிப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம மீது விழுந்த கடமையை நம்ம செய்யறோமா அப்படிங்கிற கேள்வியை நம்மளுக்குள்ள வச்சுக்கலாம். அடுத்தது எசேக்கியேல் 3:18. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். ஏற்கனவே பார்த்த வசனம் தான், ஏற்கனவே படிச்சதான். அப்போ நம்ம கூட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க துன்மார்க்கத்துல இருந்தாக்க அவங்கள திருப்புறதும் நம்ம வேலைதான். அப்படி யாரையாவது துன்மார்க்கத்துல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள சரி பண்ணி கொஞ்சம் திருப்பி விடணும். கொஞ்சம், அப்பா நீ போற ரூட்டு தப்பு, கொஞ்சம் குறைச்சிக்க, புரியுதுங்களா? அதெல்லாம் தாராளமா சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா அந்த இரத்தப்பலி உங்களை சேராது. இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உலகத்துக்கு பேசுறோம், நீங்க வெளியில பண்றது மாதிரி. பின்னாடி ஞானஸ்தானம் எடுத்துட்டு நம்மளாம் ஒரே ரத்தமா இருப்போம். அப்ப நான் துன்மார்க்கனா இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்யறேன் அப்படின்னா டைரக்டா கண்டிக்கலாம். பிரதர் மைக்ல பேசுறீங்க,
ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு நீங்க கேட்கணும். அதுதான் ரத்த பலி. இது வந்து அடுத்த ஸ்டெப். இதுதான் உச்சிதமான ஸ்டெப். இது இப்போ உலகத்துக்கு சொல்றோம். கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டு உள்ள வந்து நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கும்போது நம்மள யாராவது துன்மார்க்கமா நடந்தா, இல்ல வழி விலகி போயிட்டா, சபைக்கு வராம போயிட்டா, அவங்கள போய் என்ன பண்ணணும்? மாற்றி தேற்றி அவங்களெல்லாம் கொண்டாந்து சேர்க்கணும். அவங்கள்ட்ட விஷயத்த போய் சொல்லணும். சொல்லி அவங்க வரலன்னா போயிட்டு போகட்டும். அந்த ரத்த பலி யாரை கேட்கும்? போனவங்களை கேட்கும். ஒருவேளை நான் சொல்லவே இல்லைன்னா ரத்த பலி நம்ம மேல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்க, மத்தேயு 9வது அதிகாரம் 36லிருந்து 38. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 36 முதல். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தாரு. அப்போ நீ அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மள. புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீரை துடைச்சதுனால நம்ம அங்க வந்து இருக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய கண்ணீர்கள் யாவையும் நீங்க துடைக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்களா? அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு பார்த்தது மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ இல்லையா? இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோம். அப்போ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா நம்ம ஒரு கேரக்டருக்குள்ள வரணும், ஒரு உச்சிதமான ஒரு பண்புக்குள்ள வரணும். அதுதான் பரிசுத்தம், மகா பரிசுத்தம். அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள வந்து நம்ம சுவிசேஷம் சொல்லும் போதுதான் அது 100 இல்லை, 200 இல்லை, 300, 400% அது சரியா இருக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பா இந்த பூமியில வாழும் போதே, டைம் இருக்கும் போதே, ராத்திரி வர்றதுக்கு முன்னாடி, ராத்திரினா இந்த ராத்திரியே சொல்லலை, அந்த அந்தகார காலம் இல்லையா? எப்படி சொல்றது, கிரி செய்ய முடியாத காலம் வந்துருச்சுன்னு வைங்களேன். என்ன சொல்லிருமா? அறுப்பு மிகுதி, அறுவடையோ முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு, அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நானும் என்ன பண்ணலைன்னா ரசிக்கப்படலாம், நம்ம அடிச்சுக்குவோமா? புரியுதுங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே நின்றுட்டோம்னா என்ன பண்ணுவோம்? இப்போ ஓட்டப்பந்தயத்துல ஓடுறோம், ஒரு மிலிட்ரி செலெக்ஷனுக்காக வரோம், ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்காக வரோம், கேட்ட போட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? உளுந்து பரண்டு அழுகுறத. சாதாரண உலகத்துல ஒரு வேலை கிடைக்கலன்னா என்ன ஆகுறாங்க? ஐயோ போச்சே போச்சு, இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாமே, ஐயோ ஐயோ, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் உண்டா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா வீடியோவில்? அப்போ இது அதெல்லாம் காட்டிலும் நினைச்சு பார்க்கறதே முடியாது. இது அதை விட உச்சிதமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா தர போறார். அதனால கடைசி காலத்துல வாழ்ற நம்ம கண்டிப்பா சுவிசேஷ பணியை கண்டிப்பா செய்யணும். பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷம் அப்படின்னாலே நற்செய்தி. இந்த நற்செய்திக்குரிய ஒரு வாய்ப்புல இது நம்ம மேல விழுந்த கடமை. இப்ப மோசே கிட்ட தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை போய் கூட்டிட்டு வாப்பா, அவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அனுப்புனா, நீங்க வேற யாராச்சும் அனுப்புங்க, எனக்கு திக்குவாய். அவர் சொன்னது எனக்கு திக்குவாய். நீங்க அப்போஸ்தலர் பணியில பாத்தீங்கன்னா வாக்கில் வல்லவர்னு போட்டிருக்கு. அவர் எப்படி திக்குவாயின்னு இருப்பாரு? இப்ப என்னன்னா, ஒரு சில விஷயம் வந்து நம்ம அனுபவ ரீதியா அதுல இன்னும் பழகல. இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வருமா? இதெல்லாம் சரியா இருக்குமா? எனக்கு அந்த தகுதி இருக்கா? இந்த வார்த்தை தேவ வார்த்தை என்னால சொல்ல முடியுமா? நான் ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்கிறேன். 2000 இந்த மாதிரி சத்தியத்தை சொல்றவங்களை பார்த்து, எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க, எப்படி இது மாதிரிலாம் அவங்க கடவுள் கொடுத்த கிருபை அப்படிலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கிறேன். அப்ப நம்மளுக்கு இந்த வாரம் எப்பதான் தேவன் கொடுப்பாரோ அப்படின்னு கெஞ்சி ஜெபம்லாம் பண்ணியிருக்கோம். அதனால ஒருவேளை உங்களுக்குள்ள உங்களையே நீங்க தாழ்வு மனப்பான்மையில யோசிக்க வாய்ப்பு இருக்கு.
எனக்கெல்லாம் இது செட் ஆகுமா அப்படின்னு கூட. எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகாது, எதுவுமே நம்மளால ஆகாது. எல்லாம் யாரால ஆகும்? தேவனால எல்லாம் ஆகும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருங்க. சரிங்களா? ஆனா நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். 2000 எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தவர்கள் இன்னைக்கு இந்த சத்தியத்துல இல்லை. அவங்க என்ன போதிச்சு என்ன பிரயோஜனம்? ஸ்டார்ஸ் இது மெரினா கடற்கரையில் அந்த மீட்டிங் போடும்போது ஏறக்குறைய 10,000 பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 பேர் அந்த அந்த ஸ்பீச்சை கேட்டு அதுக்குள்ள அர்ப்பணிப்புக்குள்ள அப்படி அந்த மாதிரி வந்த அந்த முதல் மீட்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்றேன். 2வது 3வது மீட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டார் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஈகோ வரும். அந்த அந்த ஈகோ எடுத்துக்கணும். நான் முயற்சி பண்ணணும், நான் செய்யணும். நம்ம என்னென்ன கதை பேசுறோம், நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சிட்டோம்னா, டிவியில பார்த்துட்டோம்னா, இல்ல ஒரு ஏதோ ஒரு நிகழ்வை பார்த்துட்டோம்னா, மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல எவ்வளவு அதை பில்டப் பண்ணி பேசுறோம். அந்த வர உங்கள்கிட்ட இருக்குது. என்ன இப்ப சத்தியத்தை படிச்சுட்டு அதை சொல்லணும், வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை பத்தி நம்ம படிச்சிடணும். அதுதான் விஷயம். அதனால இது வந்து நம்மளால கூடுமா முடியாதா, முடியுமா? பேருங்க மீன் பிடிக்க வாயா பேதுருவா கேட்டா, நீ மீன் பிடிச்சது போதும், யாரை பிடிக்கணும்? மனுஷரை பிடிக்கணும்னா என்னது? இந்த அறுவடையில போய் நீ மற்றவங்களுக்கு இந்த காரியத்தெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வா, வலையில மாட்டை வச்சு கொண்டான்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அப்படியே சொன்னாரு. இல்ல அவரு ஆக்சுவலா படிக்காதவர் தான். மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் இப்ப கடற்கரை ஓரத்துல கடல்லே இருப்பாங்களோ அது படிக்காதவர் தான். இயற்கையாவே அந்த யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேருமே படிப்பறிவு இல்லாதவங்க தான். அவர் என்ன சொன்னார்னா, நான் பாவமான மனுஷன், நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை. என்ன சொன்னாருங்க? அதாவது நான் போதிக்கிறதுக்கு எந்த ஒரு திராணியும் இல்ல, நான் ஒரு பாவி, என்னைய போய் நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க என்ன மாதிரி இது, அதுக்கெல்லாம் இல்ல, நீ தாயா எனக்கு வேணும்ட்டாரு. படிப்பறிவு இல்லாத பாமரனா இருந்த, அதாவது இந்த வேதத்தெல்லாம் கேள்வி ஞானம் தான், படிப்பறிவு இல்லாதவர் தான். அதே நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, தன்னை குறித்து பாக்குறாரு, இவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற பரிசுத்தம்லாம் என்கிட்ட இருக்கா? பேதுரு இதே கேள்வியை கேட்கிறாரு. மத்தேயு 19:25 நினைக்கிறேன். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வாழலாம் முடியுங்களா? யார் ரட்சிக்கப்படும்? நீங்க சொல்ற இந்த 1,44,000 பேருக்குரிய இந்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவே வேணாங்க. எங்க ஐயோ இதெல்லாம் வேணவே வேணாங்க அப்படிங்கிற மைண்ட்ல பேசியிருக்கிறாங்க இந்த அப்போஸ்தலர்கள். யார் நீங்க சொல்ற இந்த விஷயத்துல எல்லாம் யாராலையும் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. உங்களை கேட்டாலும் அதே பதில் தான், என்னைய கேட்டாலும் அதே பதில் தான். சரிங்களா? யார் ரசிக்கப்பட முடியும்? நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீதி, இந்த மாதிரியான ஜீவியத்திற்குரிய விஷயத்துல தொடர்ந்து ஓடணும். யார் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான். நம்மளால முயற்சியில பண்ணுவோம்னாக்கி அது நிச்சயமா கூடாதுதான். சரிங்களா? அது இன்னைக்கு என்னமோ பிரம்மாண்டமா இன்னைக்கு அநேக சபைகள்ல அநேக கூட்டங்கள் அநேக இது எண்ணிக்கையில் அதிகம்லாம் இருக்கலாம். ஆனா வறண்டு போயிருக்குது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடை தவிர மற்ற அநேக யூரோப்பு நாடுகள்லயும் அமெரிக்காவிலையும் சர்ச்சை இந்துக்களுக்கு வித்துட்டு அது இந்துக்களுடைய கோயிலா மாறிக்கிட்டு இருக்கு. அது தெரியுங்களா? சர்ச்சை எல்லாமே அப்ப புரியுதுங்களா? என்ன கருத்து சொல்ல வரோம்னு புரியுதுங்களா? அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆகவே இந்த இது வந்து அவங்க எல்லாம் மனுஷ பிரயாசத்துல தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு அடக்கிடலாம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த ஆளுகையில தான் சபைகளை நடத்துறாங்க. நான் சொன்னதுதான், எனக்கு மட்டும்தான் அந்த பாக்கெட்ல வர காசெல்லாம் காணிக்க வர்றதெல்லாம் அவங்க மட்டும்தான், அந்த போதகர்கள் மட்டும்தான் வாழணும். சரிங்களா? அப்ப அந்த வழி நடத்துறவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு சில மிரட்டலான ஒரு போதனைகள்லாம் வச்சுக்குவாங்க. சரிங்களா? கசமா பாவம் கொடுக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலான இதெல்லாம் ரொம்ப சபிக்கிற மாதிரிலாம் ஒரு போதனை வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் மனுஷன் இப்ப சமநிலை பிரமாணத்துல எல்லாம் சுயாதீனமா இண்டிபெண்டன்ஸா வாழ நினைக்க, கடவுள் யாரையா கண்டதுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த விஷயம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு இன்னும் வடநாட்டுல கூட இந்த சத்தியங்கள் இல்லை தெளிவா. சரிங்களா? வடநாட்டுல எண்ணி ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. முழு வடநாட்டுல தேவன் என்னன்னு தெரியல. முழு உலகத்துல உள்ள எல்லா நாடுகள்லயுமே கிட்டனஸா
இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல பார்க்கும்போது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வாலிபம் ஒருத்தவங்க கூட இல்ல. அமெரிக்காவுல, லண்டன்ல, போர்ச்சுகல்ல, அப்புறம் ஆஸ்திரேலியாவிலலாம் இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம தொடர்புல இருக்கிறோம்னா நம்ம மைலிங் பண்ணுவோம், பேசுவோம், அது மாதிரிலாம் இருக்குது ஓரளவு. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில உள்ளவங்க எல்லாம் பார்த்தாக்க எங்களுக்கு அப்புறம் இந்த சத்தியம்லாம் எங்க நாட்டுல எல்லாம் இருக்காதுங்க. உங்க சபையில உங்க கூடுகையில வாலிபர்கள்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலே இன்னொரு 40-50 வருஷத்துக்கு இந்த பூமியில இந்த சத்தியம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. காரணம் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க சத்தியத்துக்குள்ளாக வாலிபர்கள் வர்றாங்க. ஒரு பாடம் கூட சகோதரர் முன்னாடி எடுத்தார், ஒரு 2-3 மாசம் முன்னாடி, 2 மாசம் முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா? சிருஷ்டிகரை வாலிப பிரயாயத்துல. அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புக்குரிய விஷயத்துல நம்மளுக்கு இன்னும் வயசானவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாது. பேதுரு தான் வயசான ஆள். அவர்கிட்ட தான், அந்த முந்திரி கொட்டை கிட்ட தான், ஒண்ணும் தெரியாத ஆளுகிட்ட தான் நீ தான்ப்பா எல்லாத்தையும் வழி நடத்த, நீ ஆடுகளை மெயின் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட தான் பொறுப்புல கொடுத்துட்டு போனாரு. அவரை பார்த்துதான் நீ சாத்தான் எனக்கு அப்படின்னாரு. ஆனா அந்த சாத்தானை பார்த்துதான் என்ன பண்ணாரு? ஆடுகளை மெயின் 3 வாட்டி கெஞ்சுறாரு. சரிங்களா? அப்ப நம்ம தேவன் அந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவரே வழி நடத்தி கொண்டு போயிடுவார். இப்ப நீங்க ஜஸ்ட் என்னன்னா ஆல்ரெடி உங்க இருதயங்கள் எல்லாம் தேவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. இனிமே நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். இந்த சத்தியத்தினுடைய ஜீவியத்துல இலக்கை நோக்கிய பரலோக பயணம், கானானை நோக்கிய பயணம். இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எகிப்துல இருந்து அப்படியே கானானை நோக்கிய பயணத்துல போனா மனசெல்லாம் எங்க இருந்துச்சுங்க? அங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது வெங்காயம் தின்னோம், பூண்டு தின்னோம், வெள்ளரிக்காய் தின்னோமா. இங்க காடையை கொடுத்தாலும் அது என்ன ஆயிடுச்சு? காடையை கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பள்ளியில இருக்கும் போதே தப்பு செய்யறாங்களாம். பாருங்க, கானான்ல போனா ஒரு கொத்து திராட்சை பழத்தினுடைய ஒரு கொத்து 2 பேர் கம்ப வச்சு கட்டி பெரிய மூட்டை மாதிரி கட்டிட்டு வந்திருக்கிறாங்க, தொங்க விட்டு. இங்க கானானுக்கு எல்லாம் போனா அங்க பெரிய ராட்சசர்கள் மாதிரி மனுஷங்க எல்லாம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் போக கூடாதுங்கிற மாதிரி துர்ச்செய்தி. இங்க எகிப்துக்கும் போக முடியாது, கானானுக்கும் போக முடியாது, நடுவுல இதுலயா இருக்க முடியும்? போய் தான் ஆகணும். நீ வர்றியோ வரலையோ. ஒரு சில சகோதரர் நான் கூட நான் கேட்கும்போது 2000 இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கும்போது இந்த சத்தியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில சகோதரர்கள் போன் பண்ணுவாங்க. வந்துருச்சுடா போன், என்ன பண்றது, ஆஃப் பண்றது, இல்ல இன்னைக்கு கண்டுக்காம மியூட்ல போட்டுறது. பல 6 மாசமா போன் பண்ணுவாங்க நம்மளுக்கு. எனக்கு பண்ணதான் நான் சொல்றேன்னா 6 மாசமா பண்ணுவாங்க. சரிங்க, தொல்லை தாங்க அட்டன் பண்றது, அந்த தாங்கம்லன்னு அட்டன் பண்ண மாட்டேங்குவோம் அப்புறம் திரும்ப. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி சகோதரர்கள் சகோதரிகளை வச்சு எப்படியாச்சும் நம்மளை பிடிச்சி இழுத்து, தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் யார் இடத்துல? கிறிஸ்து என்னும் அவரிடத்துல வர முடியாது. அப்ப தேவன் தாங்க நம்மளை இதுக்கு கொண்டாந்து இருக்கிறார். இந்த சத்தியத்துல 166வது சங்கீதம் 9:10. 66ஆம் சங்கீதம் 9:10. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்து வெளியே புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். தொடர்ந்து எங்களை வலையில் அகப்படுத்தி பாருங்க. எங்களை அன்பு மற்றும் இந்த சத்திய வசனத்துக்காக தான் நம்மளுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் ஏற்பட்டிருக்கு. தெய்வீக அன்பு, அதுல இந்த சத்தியம். இந்த சத்தியம் இல்லைன்னாக்க உங்களுக்கு நம்மளுக்கு என்னது? வணக்கம் வணக்கம், ரோட்லயே போயிட்டு அப்படி போயிட்டு இருப்போம். மொய் போட்டாக்கே நீங்க 500 ரூபாய் போடுவீங்க, நான் இன்னொரு 1000 ரூபாய் போடுறேன். நான் மொய்யே போடுறது இல்லை, போடுறவங்களை சொல்றேன். சரிங்களா? இப்ப அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உறவு முறைகள்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வலையாகிய சத்தியத்திலும் அன்பிலும் அகப்படுத்தினவர் யாருன்னா, உங்களை இந்த மாதிரியான சத்தியத்துக்குள்ள வர வச்சவர் யாருன்னா, யாரு? உங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். பாருங்க, வருத்தமான பாரமா போயிடுச்சு. எதுங்க தெரியுங்களா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படிங்க வாழ்றது? பரிசுத்தம்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா? நீதியாலாம் வாழ முடியுமா? இது ஒரு பெரிய பாரம் தாங்க. ஆனா பாருங்க, தொடர்ந்து மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஒரு சில நேரத்துல நம்ம வீட்லயோ இல்ல வீட்டு பக்கத்துல வீட்டுல பொலி சண்டையிலயோ இல்ல மற்ற ஏதாச்சும் பிரச்சனையிலயோ இல்ல ரோட்லயோ, ஆமா என் தலை மேல ஏறி போன்னு சொல்லுவோம்ல, இதை யாரு ஏறி போக வைக்கிறாரா?
இது வந்து பிரச்சனை, உலக பிரச்சனை இல்ல. இந்த சத்தியத்துக்குள்ளான ஜீவியத்துல மனுஷர்கள் எல்லாம் நம்ம தலைமையில ஏறி போவாங்களாம். அப்படியே லிட்டரலா இல்ல, அந்த அளவுக்கு நிந்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை ஆகும். ஆண்டவருக்கு மேலே நம்மளுக்கு ஏற்பட்ட போது. ஆனா விஷயம் அந்த மாதிரி அனுமதிச்சிருக்கிறாராம். இந்த மாதிரி கூட நடக்கும். மனசை அந்த அளவுக்கு நீங்க பக்குவப்படுத்திருங்கிறாரு. படிங்க. பாருங்க, எங்களுக்கு வாழ்க்கையில இந்த ஒரு சத்தியத்துக்குரிய ஜீவியத்துல நெருப்பு மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கும் பத்தி எரிக்கிற நெருப்பு மாதிரி இருக்கான். இது எல்லா சகோதரர்களுக்கும் ஏதோ புதுசுலாம் நினைக்காதீங்க. எல்லா இந்த சத்தியத்துல வரவங்களும் இந்த நெருப்புக்குள்ள வந்துதான் வரணும், சரிங்களா? ஆனா நெருப்பையும் தண்ணீரையும் நாங்க தாண்டி வந்தாச்சு. அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லைங்கிற அளவுக்கு வசனம் அப்படிதான் சொல்லு. தாண்டி வந்துட்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, செழிப்பான இடமா, பசுமையான இடம், எல்லா விஷயங்களும் அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதமான எல்லா காரியங்களும் நம்மளை சுத்தி அப்படியே செழிப்பா இருக்கான், சரிங்களா? தொடர்ந்து. சர்வாங்க தகன பலியோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம், என்னையே ரோமர் 12:1 படி பரிசுத்த ஜீவ பலியாக, ரோமர் 12:1 நம்மையே இதுவே புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கான தேவனுடைய ஆலயமாக, தேவன் நம்மில் வாசம் செய்கிற நம்மளுக்குள்ளாக வாசம் செய்கிற ஒரு ஆலயமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்துல நம்மளே பலி செலுத்தத்தக்க வகையில என்ன பண்ணியிருக்காரு? அந்த அளவுக்கு பரலோகம் ஆலயத்திற்குரிய அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல அங்க பார்த்தோம் இல்லையா, அங்க இதுல மகாபரிசுத்த ஸ்தலம் வரை போவதற்கான விஷயத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு தைரியம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சா கூட கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. படித்தோம் இல்லையா, இதெல்லாம் வசனங்கள் நம்மளுக்கு ஞாபகம். ஆகவே நீங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணிடணும், நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கிறத ஓரளவு நம்மளுக்கு புரியும். அந்த கூப்பிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் வழி, எப்படி வளரணும்லாம் தெரியாது, எப்படி வழி நடத்தப்படணும்லாம் தெரியாது. நீங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க, அவ்வளவுதான். சிறு பிள்ளையை போல ஆண்டவருடைய கையை பிடிச்சிருக்கு. அந்த ஆண்டவருடைய கையை பிடிப்பதற்கான சத்திய போதனைகள்லாம் பைபிள்ல இருக்கு, சரிங்களா? ஆக அதனுடைய இதுல அந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள தன்னாவளே இந்த சுவிசேஷ ஊழியத்தை எப்படி பண்ணணுங்கிற தேவனே வாக்கிய பண்ணிடுவார். ஏன்னா அவருடைய தினம் வேற எங்கேயாச்சும் இருந்தாக்க பிலிப்பு என்ன பண்ணாரு, அவர் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? கந்தாமன்றியா அவர் ஜெருசலேமுக்கு வந்துட்டு அவர் ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு, சரிங்களா, எகிப்துக்கு. இவ பிலிப்பு என்ன, அவர் படிச்சுட்டு போறாரு. பிலிப்பு வேற எங்கேயா இருக்கிறவர் அப்படியே தூக்கிட்டு வந்து அங்க பக்கத்திலேயே நடந்து போக வச்சு அவர் படிச்சுட்டு இருக்கிறத கேள்வி கேட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல, யாராச்சும் சொன்னாதானே புரியும்னு புரிய வச்ச பிறகு உடனே அதுலயே எத்தனை நாள் அந்த வண்டியிலே போனாங்கன்னு தெரியல. அந்த சத்தியத்தை புரிஞ்ச உடனே தண்ணீர் இருக்க, நான் இருக்க, இந்த விஷயத்தினுடைய உன்னத அழைப்பின் பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க, இதை நான் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஜீவியத்துல ஞானஸ்தானம் எடுக்க தடை என்ன அப்படிங்கிறாப்புல. அப்ப அந்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு தீவுல கூட இருக்கிறவதா வச்சுக்கோங்களேன், நம்மள யாராச்சும் இந்த சத்தியம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா அது எப்படியாச்சும் கொண்டாந்து சேர்த்துருவார். அந்த வகையில நம்மளுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதே சத்தியம் வேற எங்கேயாச்சும் போய் சேரணுமா, அது நம்மளெல்லாம் பயன்படுத்தல. கல்ல கூட பச்சு பேசிடுவாரு, கழுத பேசிடும். பேசினுச்சா இல்லைங்களா? கழுத பேசினுச்சுனா இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி தப்பு செய்யும் போதே அது அப்படிங்கிற மாதிரி பேசினுச்சா இல்லைங்களா? அப்பனா யாரை வச்சு வேணாலும் பேசுவார். கழுதையை வச்சு பேசினவர் நம்மளை வச்சு பேச மாட்டாரா? பேசுவாரா? பேச மாட்டாரு? உண்மை, பேசுவார். நம்மளை வச்சுதான் பேசணும்னு நினைக்கிறார். இந்த நற்செய்தியை உலகமெல்லாம் போய் சாட்சி சொல்லு, என்னை குறித்து நீங்க தான் சாட்சி கொடுக்கணுங்கிறாரு. சாட்சி கொடுக்கப்பட வேண்டிய நாம் சாட்சிக்குரிய ஜீவியத்துக்குள்ளேயும் வாழணுங்கிறத உணர்ந்து இந்த ஒரு கூடுகையை நாம் நிறைவு செய்வோம், சரிங்களா? ஓகே, ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபை இரக்கம் உள்ளவரே, இந்த ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குரிய இவ்வளவு விசேஷித்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பிலே இந்த பரலோக ராஜ்யத்தில் உள்ள உன்னத அழைப்பின் பங்குக்குரிய 144,000 பேருக்குரிய இந்த சுவிசேஷத்திலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற உங்களுடைய கிருபையான இந்த இரக்கம் நிறைந்த இந்த சுவிசேஷத்திலே, நித்தியத்திற்குரிய உலக ரட்சிப்புக்குரிய இந்த சுவிசேஷத்திலே, மகிமைக்குரிய எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிற மகத்துவமுள்ள ரகசியங்களுக்குரிய இந்த சுவிசேஷத்திலே, நற்காரியங்களுக்குரிய விஷயத்தெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறவர்களா இருக்கக்கூடிய இந்த நற்செய்திக்குரிய இந்த சுவிசேஷத்திலே எங்களையும் ஒரு துரும்பாக நீர் பயன்படுத்த
விரும்புகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இதை நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு எங்களுடைய இருதயங்களையும், எங்களுடைய சிந்தனைகளையும், எங்களுடைய சூழ்நிலைகளையும், எங்களுடைய கொள்கைகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் சிந்திப்பது, சிந்திக்க போவது, நாங்கள் நடப்பது, நடக்க போவது எல்லா காரியமும் நீ முன்னறிந்திருக்கிறீர். இருப்பினும் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உமக்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை வணைந்து கொள்ளும். உம்முடைய பாத்திரங்கள் உமக்கேற்ற அந்த ஒரு அரியணைக்குரிய மகத்துவத்திலே, அந்த ஒரு அரண்மனையிலே எங்கேயாச்சும் ஒரு சின்ன பாத்திரமாக பயன்படும்படிக்கு எங்களையும் உமக்கு விருப்பமான ஒரு பாத்திரமாக எங்களை நீர் வணையும். எங்களுடைய தகப்பனே, கர்த்தர் நம்மளை வணைய வல்லவரா இருக்கிறார். நாம் களிமண்களா இருக்கிறோம். அந்த பாத்திரத்துக்குள் விசேஷித்த மகத்துவம் உள்ள ரகசியங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பாத்திரமாக நாம் ஜொலிக்கவும், அதற்கேற்ற ஒரு ஜீவியத்திலே நம்மளுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும், இது எங்களால் எதுவுமே ஆகாது என்று உணர்ந்து உம்மால் எல்லாம் கூடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு விசேஷித்த வாய்ப்புக்குரிய இந்த சுவிசேஷத்தின் ஜீவியத்திலே எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நற்செய்தியிலே, அந்த நற்செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதன்படி வாழ்வதற்கும், அதற்கேற்ற சாட்சி உள்ள வாழ்க்கையிலே மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கும் எங்களையே உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு தகப்பனே, நீர்தாமே உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திலே எங்களுக்கு ஏற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தத்தின் உரிமை உள்ளவர்களாய் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த இலக்கை நோக்கிய பயணத்திலே பல தடுமாற்றங்கள், பல விழுகைகள், பல காரியங்கள் இருந்தாலும் உம்முடைய குமாரனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி வரும்படிக்கு உம்முடைய குமாரனுடைய கைகளை பிடித்து நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஆறுதலான வசனங்களோடு கூட உம்மிடத்திலே எங்களை முழுவதும் தாழ்த்தி உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தி உம்முடைய மகத்துவம் உள்ள வல்லமையாகிய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி முடிவு பரியந்தம் முத்திரிக்கப்பட்ட இந்த ஜீவியத்திலே சத்தியத்திற்குரிய சாட்சிகளாய் 144,000 பேருக்குரிய அந்த வாய்ப்பிலே முத்திரிக்கப்பட்டு தீர்ந்தவர்களாய் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நாங்கள் இதிலே நிலை நின்று உம்மை நோக்கிய இந்த பயணத்திலே நாங்கள் வந்து சேர நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்தரணும். இவை யாவும் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம். எங்கள் பிதாவே தேவனே, ஆமென்.